अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश्शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अर्रहमानिर रहीम। मालिकि यौमिद्दीन। इय्याका नअबुदु व इय्याका नस्तईन। इहदिनस सिरातल मुस्तकीम। सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। इन्ना अर्सलना इलैकुम रसूलन शाहिदन अलैकुम कमा अर्सलना इला फ़िरौन रसूला। इस आयत का तर्जुमा है। இந்த வசனத்தின் பொருள், நாம் ஃபிரௌனை நோக்கி ஒரு தூதரை அனுப்பியது போன்று உங்களுக்கு சாட்சியாளராக இருக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிடத்து அனுப்பினோம். இன்று காதியானில் இந்தியாவின் அஹ்மதியா ஜமாத்தின் ஆண்டு மாநாடு தனது நிறைவை எட்டுகிறது. அத்துடன் இன்னும் பல நாடுகளிலும் ஜல்சா சாலனா இந்த நாள்களில் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த நாள்களில் அல்லது இந்த நாட்களில் அல்லது அடுத்த வாரம் நடைபெறும். இன்றும் கூட இப்பொழுது நிறைவு அமர்வு இருக்கிறது. பல்வேறு நாடுகளில், உதாரணமாக செனகால் இருக்கின்றது, டோகோ இருக்கிறது, கினி கனாக்கரி இருக்கின்றது, கினி பசாவ் இருக்கிறது. இந்த எல்லா நாடுகளிலும் இவர்களுடைய லைவ் டிரான்ஸ்லேஷன் இரண்டு புறமும் லைவ் டிரான்ஸ்லேஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் அவர்களை பார்க்க முடியும், அவர்கள் நம்மை பார்க்க முடியும். எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் என்ன வாக்குறுதி அளித்திருந்தானோ, அதாவது நாம் உம்மை பூமியின் எல்லை வரை கண்ணியத்தோடு புகழடைய செய்வேன், மேலும் உம்மை பற்றிய குறிப்பை நான் உயரச் செய்வேன், மேலும் உம்மீதான நேசத்தை உள்ளத்தில் அமர்த்தி விடுவேன், மேலும் ஜஅல்நாக மஸீஹ் இப்னு மரியம், நாம் உம்மை ஈசா இப்னு மரியமாக ஆக்கிவிட்டோம், இவர்களிடம் கூறுவீராக நான் ஈசாவின் சாயலில் வந்துள்ளேன். எனவே இப்பொழுது முழு உலகத்தின் நாடுகளிலும் ஆண்டு மாநாடு நடைபெறுவது மற்றும் அன்னாருடைய பெயரை கண்ணியத்தோடு அழைக்கப்படுவது மற்றும் அன்னாருடைய பெயருக்கு முழக்கமிடுதல், பெயரை கூறி முழக்கமிடுதல், இந்த அனைத்தும் இந்த அல்லாஹ்வின் வாக்குறுதிக்கு ஏற்ப இருக்கின்றது. அதாவது அன்னார்தான் அந்த வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதி ஆவார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் வாக்குறுதிக்கு ஏற்ப மற்றும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்புகளுக்கு ஏற்ப வருகை தந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொண்டராக வருகை தந்திருக்கின்றார்கள். இன்று இந்த காதியானுடைய ஊர் எது 125 ஆண்டுகளுக்கு முன்னால் சிறிய ஊராகவோ அல்லது ஒரு கிராமமாக இருந்ததோ, இன்று இது ஒரு சிறிய ஒரு நகரத்தை போன்று ஆகிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் இதனுடைய புகழ் பரவிவிட்டது. மேலும் இந்த பிரசித்தி பெறுதல், இந்த புகழ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாமருடைய பெயரின் காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் அன்னாரிடம் செய்துள்ள வாக்குறுதிகள் காரணமாக இருக்கின்றது. இன்று இந்த சிற்றூரில் உலகத்தின் பல ஊர்களின் மக்கள் ஜலசாவில் கலந்து கொள்வதற்காக கலந்து கொண்டுள்ளார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 42 நாடுகளின் பிரதிநிதிகள் அங்கு இருக்கின்றார்கள்.
ரஷ்ய நாட்டின் மக்கள் இருக்கின்றார்கள், அரபு நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள், ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள், இந்தோனேஷியா மற்றும் தீவுகளின் மக்கள் இருக்கின்றார்கள், ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் ஆஸ்திரேலியாவின் மக்களும் இருக்கின்றார்கள். எனவே இது அழகாகும், அல்லாஹுடைய வாக்குறுதிகள் நிறைவேறுவதன் அழகாகும். ஒரு மனிதர் ஒரு சிறிய ஊரில் வசிக்கின்றார். அங்கு சென்று செல்வதற்கான வழியும் கடினமாக இருக்கின்றது. எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் சரியாக இல்லை. அவர் கூறுகின்றார், அவர் வாதம் புரிகின்றார், அல்லாஹ் என்னிடம் வாக்குறுதி அளித்துள்ளான், நான் உமக்கு கண்ணியத்தோடு உமது புகழை பரப்புவேன் என்று. பிறகு அந்த வாக்குறுதி மிகவும் மேன்மையோடு நிறைவேறவும் செய்கிறது. எதனால் நிறைவேறுகிறது? அல்லாஹ் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 14ஆம் நூற்றாண்டில் அன்னாருடைய தொண்டராக உண்மையான தொண்டர் வருவதை பற்றி நற்செய்தியை வழங்கினான். இஸ்லாத்தை புதுப்பிப்பதற்கான ஒரு புது காலம் ஆரம்பமாகும். அது நிறைவு பெறக்கூடிய காலத்தை அல்லாஹ் தோற்றுவித்தான். எனவே ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட மசீ மற்றும் மஹதி ஆவார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் வாக்குறுதிக்கு ஏற்ப மார்க்கத்தை உயிர் பெறச் செய்வதற்காகவும் மேலும் இஸ்லாத்தை பரப்புதல் நிறைவடைவதற்காகவும் வருகை தந்துள்ளார்கள். எனவே முஸ்லிம்களுக்கு இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கான காலம் வந்துவிட்டது என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். பலவீனத்தை அகற்றுவதற்கான அந்த காலம் வந்திருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். மேலும் இஸ்லாத்தை பரப்புவது மற்றும் பிரச்சாரம் செய்யக்கூடிய காலம் வந்திருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் பெயர் தாங்கி அறிஞர்கள் அவர்களுடைய அந்த தன்னலமான பலன்கள் அவர்கள் முஸ்லிம் பொதுமக்களை சரியான வழியிலிருந்து விலக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நேரம் வரும், அப்பொழுது இவர்களே ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இதுவும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் புரிந்துள்ள ஒரு வாக்குறுதியாகும். கடைசியில் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள். இப்பொழுது நான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம் தொடர்பாக, வருகை தொடர்பாக, அல்லாஹ்வின் உதவி ஆதரவுகள் தொடர்பாக சில விஷயங்களை பேசுவேன். நான் ஓதிய இந்த திருக்குர்ஆன் வசனம், இந்த வசனத்தின் உன்னதம் மற்றும் மிகவும் அழகான விளக்க உரை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தம்முடைய பல்வேறு நூல்கள் மற்றும் வழிகாட்டல்களில் கூறியிருக்கின்றார்கள். அவற்றிலிருந்து சில சான்றுகளை நான் முன்வைக்கின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இயல்பாகவே ஒரு கேள்வி எழுகிறது, வாக்களிக்கப்பட்ட மஸீஹை இந்த உம்மத்திலிருந்து தோற்றுவிக்க வேண்டிய அவசியமே என்ன வந்தது? இதற்கான பதில் என்னவென்றால், அல்லாஹ் திருக்குர்ஆனில் வாக்குறுதி அளித்துள்ளான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நபித்துவ காலத்தின் முதல் மற்றும் இறுதி அடிப்படையில் மூசாவோடு ஒத்தவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த ஒப்புமை ஒன்று ஆரம்ப காலத்தில் இருந்தது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், ஒன்று இறுதி காலத்தில். ஆக முதல் ஒப்புமை எவ்வாறு நிரூபணமாகி இருக்கிறது என்றால், எவ்வாறு ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிர்அவுன் மற்றும் அவனுடைய படை மீது வெற்றியை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கினானோ, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூஜஹலின் மீது, அதாவது அந்த காலத்தின் ஃபிர்அவுனாக இருந்த அந்த அபூஜஹலின் மீதும் அவனுடைய படையின் மீதும் வெற்றியை வழங்கினார்கள். மேலும் அவர்கள் அனைவரையும் அழித்து இஸ்லாத்தை அரபு நாட்டில் அல்லாஹ் நிலைபெறச் செய்து விட்டான். மேலும் இந்த இறை உதவியின் காரணமாக இந்த முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது. இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா. மேலும் இறுதி காலத்தில் இந்த ஒப்புமை எப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹ் மூசாவுடைய தொடரில் இறுதி காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு நபியை தோற்றுவித்தான் என்றால், அவர் வாளால் செய்யக்கூடிய போருக்கு எதிராக இருந்தார். அவருக்கு மார்க்க போரோடு எந்த ஒரு தொடர்பும் இருக்கவில்லை. மாறாக மன்னித்தல் ஆகியவை அவருடைய போதனையாக இருந்தது. மேலும் அவர் எப்படிப்பட்ட காலத்தில் வந்திருந்தார் என்றால், அப்பொழுது இஸ்ரவேலர்களின் நல்லொழுக்க நிலை மிகவும் சீர்கெட்டு விட்டிருந்தது. மேலும் அவர்களுடைய நடத்தைகளில் பல குறைகள் வந்துவிட்டிருந்தன. மேலும் அவர்களுடைய அரசாங்கமும் அவர்களுடைய கையை விட்டு சென்று கொண்டே இருந்தது. மேலும் அவர்கள் ரோமானிய அரசாங்கத்தின் கீழ் வந்து விட்டார்கள். அவர்கள் சரியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து 1400 வருடங்களுக்கு பிறகு தோன்றினார்கள். மேலும் அவர்கள் மீது இஸ்ராயேலிய நுபுவத் முடிவடைந்து விட்டது. மேலும் அந்த இஸ்ரவேலிய நுபுவத்தின் கடைசி செங்கலாக அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலத்தில் இப்னு மரியத்தின் அதே பண்பில், அதே சாயலில் இந்த
இந்த எளியவனை, இந்த எழுத்தாளனை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். மேலும் என்னுடைய காலத்தில் இந்த மார்க்க போரை அல்லாஹ் அகற்றிவிட்டான். முன்னரே இதை பற்றி செய்தி விளங்கப்பட்டுள்ளது. வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தில் வாளால் செய்யப்படும் போர் நிறுத்தி வைக்கப்படும் என்று இதே போன்று எனக்கு மன்னிக்குமாறு போதனை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நான் எப்படிப்பட்ட காலத்தில் வந்துள்ளேன் என்றால், அகநிலை, முஸ்லிம்களின் அகநிலை யூதர்களை போன்று மிகவும் சீர்கெட்டு விட்டிருந்தது. மேலும் ஆன்மீகம் மறைந்து விட்டிருந்தது. மேலும் அவர்களிடம் வெறும் சம்பிரதாயங்களே எஞ்சியிருந்தன. மேலும் திருக்குர்ஆனில் இந்த விஷயங்கள் பற்றி முன்னரே சைகை செய்யப்பட்டிருந்தது. பிறகு ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், வாக்களிக்கப்பட்ட மசீ பற்றிய முன்னறிவிப்பு ஹதீஸ்களில் மட்டுமே இடம்பெற்றிருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் திருக்குர்ஆனும் மிகவும் அழகான முறையில் வரக்கூடிய மசீயை பற்றி சுட்டிக்காட்டி முன்னறிவிப்பு செய்து நற்செய்தி வழங்கியுள்ளது. அல்லாஹ் இவ்வாறு வாக்குறுதி அளித்திருக்கின்றான், எந்த தோரணையில் இஸ்ரவேலிய நிபுவத்தில் ஹிலாஃபத் அமைப்பு நிலைபெறப்பட்டுள்ளதோ அதே வடிவம் இஸ்லாத்திலும் இருக்கும். இந்த வாக்குறுதி வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகையை தன்னுள் கொண்டிருக்கின்றது, அந்த நற்செய்தியை கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஹிலாஃபத் அமைப்பு இஸ்ரவேலின் நபி தொடரில் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது. அந்த தொடர் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து ஆரம்பமானது. பிறகு 1400 ஆண்டுகளுக்கு பிறகு ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து முடிவடைந்து விட்டது. இந்த ஹிலாஃபத் அமைப்பில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருவது, யூதர்களின் வாக்களிக்கப்பட்ட மசி யார் வருவார் என்று யூதர்களுக்கு செய்தி அளிக்கப்பட்டிருந்ததோ அவர் 1400க்கு பிறகு, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 1400 வருடங்களுக்கு பிறகு அந்த மசி, அதாவது ஈசா தோன்றினார். ஏழையாக, ஒரு மிஸ்கீனாக இருந்தார். இந்த ஒப்புமையை நிறைவேற்றுவதற்காக திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 2 ஹிலாஃபத், அதாவது முஹம்மதிய ஹிலாஃபத்துக்கும் இஸ்ரவேலிய ஹிலாஃபத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒப்புமையை நிரூபிப்பதற்காக ஒவ்வொரு நீதியாளரும் இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டே ஆக்க வேண்டும். முஹம்மதிய ஹிலாஃபத் தொடரின் இறுதியிலும் கூட ஒரு வாக்களிக்கப்பட்ட மசி வர வேண்டும் என்று வாக்குறுதி இருக்க வேண்டும். மூசவிய ஹிலாஃபத்தின் இறுதியில் இருந்தது போன்று ஒரு வாக்களிக்கப்பட்ட மசிக்கான வாக்குறுதி இருந்தது போன்று இங்கும் இருக்க வேண்டும். மேலும் இந்த ஒப்புமை முழுமை பெற வேண்டும் என்றால் 2 தொடர்க்கும் இன்னொரு விஷயமும் அவசியமானதாக இருக்கின்றது. எவ்வாறு மூசவிய ஹிலாஃபத்தின் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கான மசி இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக வெளிப்பட்டாரோ அதே போன்று அதே காலகட்டத்தில் இந்த ஹிலாஃபத், முஹம்மதிய ஹிலாஃபத்திற்கான வாக்களிக்கப்பட்ட மசி தோன்ற வேண்டும் என்று இருந்தது. மேலும் முழுமை பெறுவதற்காக, ஒப்புமை முழுமை பெறுவதற்காக இன்னொரு விஷயம் அவசியமாக இருந்தது. எப்படி யூத அறிஞர்கள் மூசவிய ஹிலாஃபத்தின் மசியை காஃபிர் என்றும் தீயவர் என்றும் தஜ்ஜால் என்றும் கூறிவிட்டிருந்தார்களோ அதே போன்று முஹம்மதிய ஹிலாஃபத்தின் வாக்களிக்கப்பட்ட மசியையும் இஸ்லாமிய சமுதாயத்தின் அறிஞர்கள் காஃபிர் என்றும் இறைமறுப்பாளர் என்றும் தஜ்ஜால் என்றும் கூறுகின்றார்கள். மேலும் ஒப்புமை நிறைவேறுவதற்காக இன்னொரு விஷயம் அவசியமாக இருக்கின்றது. எவ்வாறு மூசவிய ஹிலாஃபத்தின் அந்த மசி எப்படிப்பட்ட நேரத்தில் வந்தார் என்றால், அப்பொழுது யூதர்களின் நல்லொழுக்க நிலை மிகவும் சீர்கெட்டு போய்விட்டிருந்தது. மேலும் நேர்மை, நம்பிக்கை தன்மை, தூய்மை, இறையச்சம், சகோதரத்துவம் ஆகியவற்றில் பெரும் தீமைகள் வந்துவிட்டிருந்தன. அவையெல்லாம் அழிந்து போயிருந்தன. அவர்களுடைய அரசாங்கமும் கையை விட்டு சென்று கொண்டே இருந்தது. எந்த நாட்டில் வாக்களிக்கப்பட்ட மசி வாதம் புரிவதற்கு வந்திருந்தாரோ அந்த நாட்டின் அரசாங்கம் சென்று விட்டது. இதே போன்று வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்கள் முஹம்மதிய ஹிலாஃபத்தில் வந்த அந்த மசி இந்த நேரத்தில் சமுதாயத்தின் எப்படிப்பட்ட நிலையில் வந்தார் என்றால், அப்பொழுது அதே நிலைதான் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றது. அன்னார் அலைஹிஸ்ஸலாம் வாதம் புரிந்த போது, நான் தான் அந்த வாக்களிக்கப்பட்ட மசி என்று வாதம் புரிந்த போது இதே நிலைதான் இஸ்லாமிய சமுதாயத்திலும் இருந்தது. வாக்களிக்கப்பட்ட மசிஹின் காலத்தை பற்றி என்ன திருக்குர்ஆனின் முன்னறிவிப்பாக இருக்கின்றன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். எந்த மேன்மையோடு இந்த காலத்தில் நிறைவேறின, மேலும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி விளக்கியவாறு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பிறகு இதே காலகட்டத்தின் அடையாளங்களில், அதாவது பூமியின் அறிவுகள், அதாவது அறிவுகள் பூமியிலிருந்து வெளிக்கொண்டு வரப்படும், பல கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்கள் அதற்கு உதாரணமாக கூறியிருக்கின்றார்கள். அவை என்னவென்றால், வைதல் அர்லு முத்தத் வ அல்கத் மாஃபிஹா வ தஹல்லத், அப்பொழுது பூமி விசாலமாக்கப்படும், அதாவது தூய்மையாக்கப்படும். மேலும் மக்கள் தொகை பெருகிவிடும். பூமியில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை பூமி வெளியே எடுத்து வீசும். மேலும் அது காலியாகிவிடும். அதாவது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா திறமைகளும் வெளிப்படும். அவை வெளிப்படக்கூடிய காலமாக அது இருக்கும். இந்த முன்னறிவிப்பும் கூட நிறைவேறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் மக்கள் குடியிருப்பு வருகின்றன. மேலும் பூமிக்கான அந்த போக்குவரத்துகள் கொண்டு வரப்படுகின்றன. பல நாடுகளிலோ சில கனிமப் பொருட்கள் சில இடங்களில் காலியாகிவிட்டன. பிறகு கூறுகின்றார்கள், வைசல் இஷார் உத்திலத், அதாவது அப்பொழுது பெண் ஒட்டகங்கள் கைவிடப்படும்.
மேலும் அவற்றிற்கு எந்த ஒரு பொறுமதி இருக்காது. வைஸ சுஹஃபு நுஷிரத், அப்பொழுது நூல்கள் பெருமளவில் அச்சிடப்படும், பரப்பப்படும். அதாவது நூல்கள் அச்சிடுவதற்கான வழிவகைகள் அதிகரித்துவிடும். அதிகமாக அச்சகங்கள் மற்றும் அஞ்சலகங்களை இது குறிக்கின்றது. இறுதி காலத்தில் இவை மிகவும் பெருகிவிடும். மேலும் இப்பொழுதோ இன்னும் அதிகமான வழிவகைகள் வெளியிடுவதற்கான வழிவகைகள் வந்துவிட்டன. நம்முடைய இந்த ஜலசாவும் இதன் விளைவாகவே வந்து கொண்டிருக்கின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், வைசன் நுஃபூசு ஜுவிஜத், அப்பொழுது உயிர்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படும். இந்த தொடர்புகள் மற்றும் சமுதாயங்கள், நாடுகள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணையும் என்பதை பற்றி குறிப்பிடுகின்றன. அதாவது இறுதி காலத்தில் வழிவகைகள் திறப்பதன் காரணமாக, மேலும் இந்த அஞ்சலகங்கள் போன்ற ஏற்பாடுகள் அதிகமாகுவதன் காரணமாக மனித குலத்திற்கான தொடர்பு அதிகமாகிவிடும். ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்துடன் இணைந்து கொள்ளும். மேலும் மிகவும் தொலைதூரத்தில் வரை வியாபாரங்கள் பரவிவிடும். மேலும் தூரத்தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகளோடு நட்பு ரீதியான தொடர்புகள் அதிகரித்துவிடும். டிவி மற்றும் இணையதளம் போன்றவை இருக்கின்றன, இதற்காக சான்றாக இருக்கின்றன. அதே போன்று காதியால் அமைந்திருக்கின்றார்கள் மக்கள், விமானம் இருக்கின்றது, இதெல்லாம் இதற்கான சான்றாகும். வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய அந்த தூது செய்தி உலகம் முழுவதும் பரவியிருப்பது இதுக்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. வஹீசல் ஹுஷிரத், அப்பொழுது காட்டு மிராண்டிகள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அதாவது பொருள் என்றவென்றால், காட்டு மிராண்டியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் நாகரிகத்தின் பக்கம் திரும்புவார்கள். அவர்களிடம் மனிதத்துவம் வந்துவிடும், மேலும் பண்பாடு வந்துவிடும். மேலும் இழிவடைந்தவர்கள் உலக கண்ணியத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலக அறிவுகள் பரகுவதன் காரணமாக நல்லவர்கள் மற்றும் தீயவர்களிடம் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இழிவடைந்தவர்கள் மேலோங்கி விடுவார்கள். இதுவரை என்றால் அவர்களிடம் அரசாங்கம் வந்துவிடும். இந்த வசனத்தின் கருத்து ஒரு ஹதீஸின் கருத்தோடும் இணைகின்றது. பிறகு கூறுகின்றார்கள், வைசல் பிஹாரு ஃபுஜிரத், அப்பொழுது கடல்கள் பரப்பப்படும், கிழிக்கப்படும். அதாவது பூமியில் அதிகமான நதிகள் வந்துவிடும், வேளாண்மை மிகுந்துவிடும். வைசல் ஜிபால் நுசிஃபத், அப்பொழுது மலைகள் தகர்க்கப்படும். மேலும் அவற்றில் மக்கள் செல்வதற்காக அல்லது ரயில்கள் செல்வதற்காக, சவாரிகள் செல்வதற்காக வழிகள் அமைக்கப்படும். இது மட்டுமல்லாமல் பொதுவான அந்த அநீதி மற்றும் இருளை பற்றி கூறியிருக்கின்றார்கள். இஸ் ஷம்சு குவ்விரத், அப்பொழுது சூரியன் சுருட்டப்படும். அதாவது கடுமையான இருள் மற்றும் அறிவீனம் மற்றும் குற்றம் ஆகியவை உலகத்தின் மீது பரவிவிடும். அப்பொழுது இருள் பரவிவிடும். இன்றைய காலத்தில் தான் இருக்கின்றது. மக்கள் குற்றங்களில் மூழ்கி இருக்கின்றார்கள். வைசன் நுஜூமுன் கதரத், வைசன் நுஜூமுன் கதரத், அப்பொழுது நட்சத்திரங்கள் மங்கிவிடும். அதாவது அறிஞர்களுடைய அந்த நல்லொழுக்க ஒளி சென்று கொண்டே இருக்கும். வைசல் கவாகிபுன் தசரத், அப்பொழுது நட்சத்திரங்கள் விழுந்துவிடும். அதாவது உலக அறிஞர்கள், இறை அறிஞர்கள் மரணித்து விடுவார்கள். ஏனென்றால் பூமியில் நட்சத்திரமும் விழுந்து பிறகு பூமியில் மக்கள் குடியிருப்பும் இருப்பது சாத்தியமே இல்லை. நினைவிருக்கட்டும், இதனுடைய பொருள் இது போன்று நட்சத்திரங்கள் கீழே விழும் என்பது அர்த்தம் கிடையாது. மாறாக யாரெல்லாம் உண்மையான அறிஞர்களோ அவர்கள் இருக்க மாட்டார்கள். பிறகு கூறினார்கள், நினைவிருக்கட்டும், வாக்களிக்கப்பட்ட மசி வருவதற்காக இது போன்ற முன்னறிவிப்பே இஞ்சியிலும் இருக்கின்றது. அவர் எப்பொழுது தோன்றுவார் என்றால், அப்பொழுது பூமியில் நட்சத்திரங்கள் விழுந்துவிடும். மேலும் சூரியன், சந்திரன் அவற்றிற்கான ஒளி சென்று கொண்டே இருக்கும். இதை வெளிப்படையாக பொருத்துவது எந்த அளவு முட்டாள்தனமான விஷயம் என்றால், ஒரு அறிவாளர் சூரியன் ஒளி உறங்கிக் கொண்டே இருக்கும், மேலும் பூமியில் நட்சத்திரம் விழும் என்று என்பதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதற்கு பிறகும் மக்கள் பூமியில் இருப்பார்கள் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த நேரத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வருவார் என்று நாம் நம்ப முடியாது. இது வெளிப்படையாக இருப்பது சாத்தியமே இல்லை. அதாவது நட்சத்திரங்களும் விழுகிறது, சூரியன் ஒளியும் மறைந்து விடுகிறது என்றால் பிறகு
எல்லாம் அழிந்துவிடும், அது கியாமத்தினுடைய காட்சியாக இருக்கும். அப்பொழுது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வந்து என்ன செய்ய வேண்டும்? எவ்வாறு மக்கள் தொகை இல்லாத போது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் எப்படி வர முடியும்? பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறியிருக்கின்றான், இஸஸ் ஸமாஉன் ஷக்கத், அப்பொழுது வானம் வெடித்துவிடும். இதே போன்று கூறுகின்றான், இஸஸ் ஸமாஉன் ஃபதரத். மேலும் இஞ்சியிலும் வேதாகமத்திலும் இதே போன்று கூறப்பட்டுள்ளது வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகை பற்றி. ஆனால் இந்த இதன் பொருள் அப்பொழுது வானம் வெடித்துவிடும் என்பது அல்ல, அதனுடைய ஆற்றல் மழுங்கிவிடும் என்பது அல்ல பொருள். இதனுடைய பொருள் என்னவென்றால், எவ்வாறு உடைந்த பொருள் வீணாகி விடுகின்றதோ அதே போன்று வானமும் வீணானதாக ஆகிவிடும். மேலும் வானத்திலிருந்து அருள்கள் இறங்காது. மேலும் உலகம் இருளினால் நிரம்பிவிடும், அதாவது ஆன்மீகம் முடிந்துவிடும். இதை இப்பொழுது இன்று எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றார், ஆன்மீக முடிவுக்கு வந்துவிட்டது என்று. பிறகு ஒரு இடத்தில் கூறுகின்றான், அப்பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் தூதர்கள் கொண்டு வரப்படுவார்கள். இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகையை சுட்டி காட்டுகின்றது. மேலும் எதை குறிப்பிட விரும்புகிறது என்றால், அவர் சரியான நேரத்தில், வாக்களிக்கப்பட்ட மசீஹ் சரியான நேரத்தில் வருவார். இன்று மக்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் தேடுகின்றார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், கியாமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காலம் என்று கூறப்படுகிறது. கியாமத் வரும்பொழுது அப்பொழுது தூதர்களை ஒன்று சேர்க்க வேண்டிய தேவையே என்ன இருக்கின்றது? நோக்கம் என்ன இருக்கிறது? அசல் விஷயம் என்னவென்றால், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொண்டராக ஒரு தூதர் வருவார். அவர் எல்லா தூதர்களின் சமுதாயத்தையும் ஒன்று சேர்ப்பார். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமைத்துவத்தின் கீழ் அவர்களை கொண்டு வருவார். இந்த பெயர் தாங்கி அறிஞர்கள் இந்த கருத்தை புரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். எவ்வாறு இருப்பினும் இந்த திருக்குரான் வசனங்கள் அனைத்தும் நிரூபிப்பது என்னவென்றால், இந்த காலம் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகைக்கான காலமாக இருந்தது. பிறகு அன்னார் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தை பற்றி ஹதீஸ்களின் முன்னறிப்புகளையும் எடுத்துரைத்துள்ளார்கள். உதாரணமாக, வாக்களிக்கப்பட்ட மசீஹுடன் பல சவாரிகள் வரும் என்பதை பற்றி முன்னறித்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், கியாமத்துக்கு அருகில் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் அருகில் வரக்கூடிய காலம் என்னவென்றால், அப்பொழுது பெண் ஒட்டகங்கள் வீணாகிவிடும். இது சஹி முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸுக்கு ஒப்பாக இந்த வசனம் இருக்கின்றது. அங்கு எழுதப்பட்டுள்ளது, ல யுத்ரகன்னல் கிலாசு ஃபலா யுஸ்ஆ அலைஹா, அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தில் பெண் ஒட்டகங்கள் வீணாக விட்டுவிடப்படும், அவற்றின் மீது யாரும் ஏறி அவற்றை பயணம் செய்ய மாட்டார். இது ரயில்கள் தோன்றும் என்பதை பற்றி சுட்டிக்காட்டுள்ளது. ஏனென்றால் உயர்வான ஒரு போக்குவரத்து கிடைத்துவிடும் பொழுதுதான் அதைவிட தாழ்வாக இருக்கக்கூடிய போக்குவரத்து கைவிடப்படும். இரண்டாவது வசனம் இதனுடைய விளைவாக இருக்கின்றது. அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த காலத்தில் சில மக்கள் சிலரோடு இணைக்கப்படுவார்கள். அதாவது சமுதாயங்களின் வெளிப்படையான அந்த பிரிவு அகன்றுவிடும். ஏனென்றால் சஹி முஸ்லிமில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது, ஒட்டகங்கள் வீணாவதற்கான காலம் வாக்களிக்கப்பட்ட மசீன் காலமாகும். எனவே வைசல் இஷார் உத்திலத் என்ற திருக்குரானின் வசனமும் இந்த ல யுத்ரகனல் கிலாஸ் என்ற ஹதீஸோடு இருக்கக்கூடிய அதே பொருளை கொண்ட அந்த வசனமும் தெளிவாக இந்த சம்பவம், அதாவது ரயில் வரக்கூடிய அந்த சம்பவம் வாக்களிக்கப்பட்ட மசீன் காலத்தில் ஏற்படும் என்பதை தெளிவாக கூறுகின்றது. மேலும் இந்த காலம் மக்கா மற்றும் மதீனாவுக்கு இடையில் வெறும் வழிபாதைகள் இருந்தன. இப்பொழுது 6-7 வருடமாக அங்கு ரயிலும் ஓட ஆரம்பித்து விட்டது. எனவே நான் வைசல் இஷாரு உத்திலத் என்பதற்கு தான் பொருள் கொடுத்துள்ளேன். அது வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலமாகும். ஏனென்றால் இந்த ஹதீஸ்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கூறிவிட்டன. ஏனென்றால் ரயில் தொடர்ந்து நீண்ட காலமாகிவிட்டது, அது வாக்களிக்கப்பட்ட மசீஹின் அடையாளமாக இருந்தது. எனவே ஒரு நம்பிக்கையாளர் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டி வருகிறது. வாக்களிக்கப்பட்ட மசீஹ் தோன்றிவிட்டார். சிந்தித்து பாருங்கள், மக்கா மற்றும் மதீனாவில் ஒட்டகங்களை விட்டுவிட்டு ரயிலில் மக்கள் பயணிக்கும் பொழுது அப்பொழுது அந்த காலம் இந்த வசனத்துக்கும் இந்த ஆயத்துக்கும் பொருத்தமாக இருக்காதா? பாருங்கள், இப்பொழுது அந்த காலம் ஆரம்பித்து விட்டது, கண்டிப்பாக ஏற்படும். மேலும் அந்த நாளில் எல்லா உள்ளங்களும் இதை கூறும். இன்று அந்த முன்னறிவிப்பு மக்கா மற்றும் மதீனாவுக்கு பாதையில் கிள்ளத்தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. பெயர் தாங்கி அந்த முஸ்லிம்கள் மீது பரிதாபம், அவர்கள் என் மீது இருக்கக்கூடிய பகைமையின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு நிறைவேறும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதில்லை. திருக்குரானிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் பல்வேறு அடையாளங்களையும்
முன்னறிப்புகளையும் கூறியிருக்கின்றார்கள். மேலும் இந்த காலம் வாக்களிக்கப்பட்ட மசி தோன்ற வேண்டிய காலம்தான் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். இந்த அனைத்தின் விவரத்தையும் இப்பொழுது எடுத்து சொல்வது சாத்தியமே இல்லை, விளக்கத்தை சொல்வது. என்னால் இவ்வாறு இருப்பினும் இந்த முன்னறிப்புகளை கூறிய பிறகு அன்னார் கூறினார்கள், வரவிருக்கக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட மசி நானே ஆவேன். எனவே அன்னார் கூறுகின்றார்கள், நான் மிகவும் வலுவாக கூறுகின்றேன், நான் வாக்களிக்கப்பட்ட மசியாக இருக்கேன் என்பதற்கான இந்த வாதம் இதே மேன்மை கொண்டதாக இருக்கின்றது. அது ஒவ்வொரு அங்கத்திலும் அது மின்னிக் கொண்டிருக்கின்றது, பொலிவடைந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாதம் இறைவன் தரப்பில் இருந்து நான் வந்திருக்கிறேன், இறைவன் என்னுடன் உரையாடுகிறான் என்பதை 27 ஆண்டுகளாக நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். அதாவது எவ்வளவு பழைய காலமாக கூறியிருக்கின்றேன் என்றால், பராஹீனே அஹ்மதியா எழுதப்படுவதற்கு முன்பில் இருந்தே, அதற்கு பிறகு பராஹீனே அஹ்மதியாவின் காலத்தில் அதே வாதம் இந்த நூல் எழுதி வெளியிடப்பட்டது. அது எழுதி வெளியிடப்பட்டு 24 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது அறிவுள்ள ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், இந்த அளவு ஒரு பொய் தொடர்ந்து கொண்டே இருக்க முடியாது நீண்ட காலம். ஒரு பொய்யர் எந்த அளவு பொய்யராக இருக்கட்டும், இட்டு கட்டக்கூடியவராக இருக்கட்டும், அவர் இந்த அளவு நீண்ட காலம் வரை, அதாவது ஒரு குழந்தை பிறந்து அவருக்கே குழந்தை பிறக்கும் அளவுக்கு காலம் வரை தொடர்ந்து ஒரே விஷயத்தை கூறிக்கொண்டிருக்க முடியாது. அதை ஒரு அறிவாளர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது ஒரு நபர் 27 ஆண்டுகளாக இறைவன் மீது இட்டுக்கட்டி கொண்டிருக்கின்றார், எல்லா விஷயத்தையும் தன் புறத்திலிருந்து இல்ஹாமாக கூறிக்கொண்டிருக்கின்றார், தன் புறத்திலிருந்து இட்டுக்கட்டி முன்னேற்புகளை கூறிக்கொண்டு அல்லாஹ் தான் கூறினான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் வாதம் புரிந்து கொண்டே இருக்கின்றார், இறைவன் எனக்கு இந்த இல்ஹாம் வழங்கி இருக்கின்றான், இறைவனுடைய தூது செய்தி இதுவாக இருக்கின்றது, அது என் மீது இறங்கி இருக்கிறது என்று அனுதினமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அல்லாஹுக்கு தெரிந்திருக்கிறது அவர் பொய்யர், அவரோடு அல்லாஹ் பேசுவதில்லை, இட்டு கட்டக்கூடியவர். மேலும் இறைவன் அவரை ஒரு சாபத்துக்கு நினைக்கின்றான். அப்படி இருந்தும் கூட அவருக்கு இறைவன் உதவி புரிகின்றான். சாத்தியம் முடியுமா? இது எல்லாம் இருக்கின்றது. ஆனாலும் இறைவன் அவருக்கு பொய்யராக இருந்தும் இறைவன் அவருக்கு உதவி புரிகின்றானா? மேலும் அவருடைய ஜமாத்துக்கு முன்னேற்றம் வழங்குகின்றானா? வினோதமான விஷயம். இந்த எல்லா திட்டங்கள் மற்றும் சூழ்ச்சிகளிலிருந்தும் அவரை காப்பாற்றுகிறானா? எதையெல்லாம் எதிரிகள் சூழ்ச்சி இருக்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளிலும் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுகின்றானா? பிறகு இன்னொரு ஆதாரம் இருக்கின்றது. அதிலிருந்தும் இந்த உண்மை மிகவும் பட்டப்பகல் சூரியனை போன்று வெளிப்படுகின்றது. நான் இறைவன் புறம் இருந்து வந்தது நிரூபணமாகின்றது. அந்த விஷயம் என்னவென்றால், அந்த காலத்தில் என்னை யாரும் அறிந்திராமல் இருந்தார். அதாவது பராஹீனே அஹ்மதியாவின் காலத்தில் நான் ஒரு தனிமையில் ஒரு ஓரத்தில் இந்த நூலை எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த இறைவனை தவிர, மறைவானவற்றை அறியக்கூடிய அந்த இறைவனை தவிர என்னுடைய நிலையை பற்றி வேறு எவருமே அறிந்திருக்கவில்லை. அந்த காலத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து சில முன்னறிப்புகளை கூறினான். அது அதே ஏழ்மை காலத்தில், அந்த தனிமையின் காலத்தில் பராஹீனே அஹ்மதியாவில் வெளியிடப்பட்டு நாடு முழுவதும் பரப்பப்பட்டன. இன்று உலகம் முழுவதிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் காதியானில் அமர்ந்திருக்கின்றார்கள். மேலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜலசாவில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அகமதிகள், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அகமதிகள், இந்த அனைத்தும் அல்லாஹ்வின் ஆதரவிற்கான சான்று இல்லையா? பாருங்கள், ஒரு பொய்யாக வாதம் புரியக்கூடியவருக்கு இந்த அளவுக்கு புகழ் கிடைக்க முடியுமா? பிரசித்தி பெற முடியுமா? முழு உலகத்திலும் அவருடைய பெயர் பற்றி முழக்கமிட முடியுமா? மேலும் 120 இன்னும் சொல்ல போனால் 124 ஆண்டுகள் ஆகிவிட்டன, 134 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு நாளும் அஹ்மதியா ஜமாத்தின் முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அஹ்மதி தந்திரிகளே, சிறிதாவது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் உதவி ஆதரவுகளை பற்றி கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என் சமுதாயம் என் மீது பல்வேறு ஆட்சேபனைகளை வைக்கின்றது. எனக்கு அவர்களுடைய ஆட்சேபனை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை. அது கடினமான ஈமானற்ற நிலைமையாகும். அவர்களை பார்த்து பயந்து நான் உண்மையின் வழியை விட்டுவிட்டால் அவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நபரை அல்லாஹ் தன் தரப்பில் இருந்து ஒரு நபருக்கு புரிதலை வழங்கியிருக்கின்றான், மேலும் தானாகவே அவருக்கு வழிகாட்டி இருக்கின்றான், மேலும் அவரை பார்த்து உரையாடி இருக்கின்றான், மேலும் ஆயிரக்கணக்கான அடையாளங்களை அவருடைய உண்மைக்காக வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றான். ஏன் அவர் ஒரு எதிரி கூறக்கூடிய விஷயங்களை பார்த்து பயந்து அவர் அந்த உண்மையின் சூரியனை விட்டு முகம் திறப்ப போகின்றார்? எனக்கு இந்த விஷயத்தை பற்றி பயமே இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை. இவர்கள் இந்த அக மற்றும் புற
எதிரிகள் என்னுடைய குறையை தேடிக்கொண்டிருப்பதில் பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏனென்றால் இதிலிருந்தும் என்னுடைய சிறப்பு தான் வெளிப்படுகின்றது. நான் எல்லா விதமான குறையை என்னிடம் கொண்டிருக்கிறேன் என்றால், அவர்கள் சொல்வது போன்று நான் வாக்குறுதியை மீறக்கூடியவன் என்றால், பொய்யன் என்றால், தஜ்ஜால் என்றால், இட்டுக்கட்டக்கூடியவன் என்றால், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவன் என்றால், ஹராமை உண்ணக்கூடியவன் என்றால், மேலும் சமுதாயங்களில் பிளவு ஏற்படுத்தக்கூடியவன் என்றால், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்றால், மேலும் தீயவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், மேலும் இறைவனை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இறைவன் மீது இட்டுக்கட்டக்கூடியவன் என்றால், மேலும் நல்ல மக்களை திட்டக்கூடியவன் என்றால், மேலும் என்னிடம் தீங்கு மற்றும் தீமை, தீய நடத்தை மற்றும் சுயநலத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்றால், மேலும் உலகத்தை ஏமாற்றுவதற்காக மட்டுமே நான் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொன்னால், நௌசுபில்லா அவர்களை போன்று அவர்கள் கூறுவது போன்று எனக்கு இறைவன் மீது ஈமான் இல்லை என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன என்றால், இந்த எல்லா விஷயங்களும் என்னிடம் இருந்தும், அதாவது உலகத்தில் குறைகள் எல்லாம் என்னிடம் இருந்தும், எல்லா விதமான அநீதிகளும் என் மீது நிறைந்திருந்தும், மேலும் பல மக்களுடைய செல்வங்களை நான் அவர்கள் கூறுவது போன்று இருந்தால், நான் செல்வங்களை எல்லாம் தின்றிருக்கிறேன் என்றால், யாரெல்லாம் தங்களை வானவர்கள் நினைக்கின்றார்களோ அவர்கள் கூறுவது போன்று இருந்தால், தங்களை வானவர்களை போன்று நினைக்கக்கூடியவர்களை நான் திட்டுகிறேன் என்றால், ஏசி இருக்கிறேன் என்றால், எல்லா விஷயத்திலும் நான் மோசடி செய்திருக்கிறேன் என்று சொன்னால், பிறகு என்ன ரகசியம் இருக்கிறது? எவ்வளவு பெரிய தீயவனாகவும் பொய்யனாகவும் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு எதிராக வந்த வானவரை போன்றிருந்தவர் எல்லாமே இறந்து விட்டார். எப்படி இது சாத்தியமாக முடியும்? எவரெல்லாம் அறைகோல் விடுத்தாரோ அவரே அழிந்து விட்டார். எவர் எனக்காக தண்டனைக்கான துவா செய்தாரோ அந்த துவா அவர் மீதே விழுந்தது. எவர் என் மீது வழக்கு தொடர்ந்தாரோ கடைசியில் அவரே தோற்று போனார். என்ன நடந்திருக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட போட்டியின் பொழுது நான் தான் அழிந்திருக்க வேண்டும், என் மீது இடி விழுந்திருக்க வேண்டும். மாறாக யாராவது எனக்கு எதிராக வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இறைவனே எனக்கு எதிரியாக ஆகியிருப்பானே. ஆக இறைவனுக்காக சிந்தித்து பாருங்கள், ஏன் இப்படி தலைகீழாக நடந்து கொண்டிருக்கின்றது? ஏன் எனக்கு எதிராக நல்ல மக்கள் கொல்லப்படுகின்றார்கள்? எனக்கு எதிராக ஏன் அல்லாஹ் என்னையே பொய்யனாக என்னையே காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றான்? யோசித்து பாருங்களேன். ஏன் எல்லா போட்டியிலும் அல்லாஹ் என்னையே காப்பாற்றிருக்கின்றான்? இதிலிருந்து உண்மை நிரூபணமாகவில்லையா? என்னுடைய மேன்மை நிரூபணமாகவில்லையா? பாருங்கள், இவர்கள் சொல்வது போன்று நான் மிகவும் தீவனாக இருந்தேன், அப்படி இருந்தும் அல்லாஹ் எனக்கு உதவி புரிந்திருக்கின்றான். எனவே இது நன்றி செலுத்த வேண்டிய இடமாகும். எந்த தீமைகள் என்னை நோக்கி கூறப்படுகின்றனவோ அந்த தீமைகள் கூட என்னிடம் இல்லாமல் இருப்பது என்னுடைய மேன்மையை வெளிப்படுத்துகின்றன. பிறகு இறைவனுடைய ஆதரவை பற்றி வெளிப்படுத்தியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், ஒரு இடத்தில் அம்ரித்சரி முபாஹிலாவில் போது, அதாவது அரைகோவலில் கூறினார், என்னுடைய சகோதரர் இறந்துவிட்டார், அவருடைய மனைவியை நான் திருமணம் செய்து கொண்டேன். இப்பொழுது அவர் அதில் குழந்தை பிறக்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் வாதம் புரிந்தார், சேலஞ்ச் செய்தார், இவ்வாறு நடக்கும் என்று. ஆனால் எந்த ஒரு குழந்தையுமே பிறக்கவில்லை. இப்பொழுது வரை கூட 14 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இப்பொழுது வரை அவர் சந்ததியற்றவராக இழிவான வாழ்வில் கழித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அறைகோலுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால், இப்பொழுது அறைகோலுக்கு பிறகு என்னுடைய வீட்டில் பல சந்ததிகள் பிறந்திருக்கின்றார்கள். பல லட்சம் மக்கள் என்னிடம் பய செய்திருக்கின்றார்கள். பல லட்சம் ரூபாய்கள் வந்திருக்கின்றன. உலகத்தின் மூலை முடுக்கள் வரையெல்லாம் என்னுடைய புகழ் பரவி இருக்கின்றது. மேலும் பெரும்பாலான அறைகோல் விழுப்பக்கூடியவர்கள் அந்த அறைகோலுக்கு பிறகு மரணித்து விட்டார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான அடையாளங்களுடைய கையில் நிறைவேறி இருக்கின்றன. பிறகு அன்னார் இது தொடர்பாக மேற்கொண்டு இவ்வாறு கூறுகின்றார்கள், ஒவ்வொரு நீதியுடைய மௌலவி குலாம் தஸ்தகீரியுடைய நூலை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு அவர் தரப்பிலிருந்து என்னிடம் அவர் அறைகோல் விடுத்தார். தன்னுடைய நூல் ஃபைஸே ரஹ்மானியில் அதை அச்சிட்டு வெளியிட்டார். பிறகு அந்த அறைகோலின் சில நாட்களுக்கு பிறகு அவரே மரணித்து விட்டார். சிராகுதீன் ஜம்முவாலே இருக்கின்றார். அவர் தன் தரப்பிலிருந்து அறைகோல் விடுத்தார். நம் இருவரில் பொய்யரை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று அவர் கூறினார். ஆனால் அதிலிருந்து சில நாட்களுக்கு பிறகு அவர் பிளேக் நோயினால் தானே அழிந்து விட்டார். பிறகு இந்த அடையாளங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நான் கூறியது போன்று ஒவ்வொரு நாளும் ஜமாத் முன்னேற்றமடையக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியின் பல்வேறு மக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி கொண்டிருக்கின்றான், நேர்வழி காட்டிக் கொண்டிருக்கின்றான். முஸ்லிம்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், மார்க்கமே அற்றவர்களாக இருக்கட்டும், பல மக்கள் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இஸ்லாத்தின் உண்மையான போதனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் ஜமாத் இணைகின்றார்கள். ஒருவருக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக அல்லது ஒரு சிறப்பான வழி மூலமாக இதன் பக்கம் கவனம் ஊட்டுகிறான்.
இதுதான் அஹ்மதியத் தான் உண்மையான இஸ்லாம் ஆகும் என்று கூறுகின்றான். இதுதான் உண்மை என்று அல்லாஹ் காட்டுகின்றான். சில அடையாளங்களையும் இன்று அவன் காட்டியிருக்கின்றான். அங்கு அஹ்மதியத்தின் உண்மைத்துவத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் இன்றைய காலத்தில் எப்படி ஆதரவுகளை உதவி வழங்குகின்றானோ, அஹ்மதியா ஜமாத் எப்படி பரவுகின்றதோ அதற்கான சில உதாரணங்களை நான் முன்வைக்கின்றேன். கினி பசாவ் என்ற ஒரு நாடு இருக்கிறது. அங்கு இன்று ஜலசாவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கு இப்ராஹிம் சாஹிப் என்ற ஒரு உறுப்பினர் இருக்கின்றார். ஒரு நாள் அவர் தமது தோழர்களோடு அமர்ந்து கொண்டிருந்தார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தின் இமாம் அங்கு வந்தார். ஜமாத்துக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது இப்ராஹிம் சாப் கூறினார், நான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் உறுப்பினர் ஆவேன். நீங்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கின்றீர்களோ அது எல்லாம் முற்றிலும் பொய்யாகும். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான ஜமாத் ஆகும். எந்த வாக்களிக்கப்பட்ட இமாம் வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிறுத்திருந்தார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜமாத் ஆகும். அன்னார், நீங்கள் ஒரு இமாமாக இருந்து கொண்டு ஜமாத்துக்கு எதிராக பொய்யை பேசுகின்றீர்களே, இது உங்களுக்கு அழகாக இல்லை என்று கூறினேன். அப்பொழுது அந்த இமாமுக்கு கடுமையாக கோபம் வந்து விட்டது. அவர் கூறினார், அல்லாஹ் நமக்கு மத்தியில் தீர்ப்பளித்து விடுவார் என்று. நான் பொய் பேசுகிறேன் என்று சொன்னால் பிறகு அல்லாஹ் எனக்கு அதற்கு தண்டனை கொடுப்பான். நீங்கள் பொய் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் பிறகு உங்களுக்கு அல்லாஹ் அதற்கான தண்டனை கொடுப்பான். இதை பேசிவிட்டு நான் பிறகு என்னுடைய கிராமத்துக்கு திரும்பி வந்து விட்டேன். சிறிது நேரத்திற்கு தகவல் கிடைத்தது. கிராமத்திற்கு எதிராக விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் உடைந்து விட்டது என்ற தகவல் கிடைத்தது. இந்த தகவல் கிராமத்திற்கு கிடைத்த போது என்னுடைய தோழர்கள் அந்த உரையாடலின் போது என்னோடு அமர்ந்திருந்தவர்கள் பகிரங்கமாக என்னிடம் கூறினார்கள், நிச்சயமாக அஹ்மதியா ஜமாத் உண்மையான ஜமாத் ஆகும். அதற்கான அடையாளத்தை அல்லாஹ் இன்று எங்களுக்கு காட்டிவிடான் என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு தன்சானியா இருக்கிறது. கெட்டா என்ற மண்டலம் இருக்கின்றது. அங்கு மோமோ என்ற ஒரு இடம் இருக்கின்றது. தப்லீக் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு குடும்பத்தோடு எங்களுடைய தொடர்பு ஏற்பட்டது. ஜமாத்தை பற்றி அவர்களுக்கு தெளிவாக கூறப்பட்டது. ஜமாத் பத்திரிகை வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய புகைப்படமும் இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கோ வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அவர்களுடைய இமாமுடைய அந்த படத்தை பார்த்து ஒரு வினோதமான இன்பம் கிடைக்கிறது. ஆக அந்த வம்சத்து குடும்பத்து மக்கள் பைய செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார்கள். இப்பொழுது ஒருபுறமும் தீய இயல்புடைய அறிஞர்கள் இருக்கின்றார்கள். பாகிஸ்தானிலும் இருக்கின்றார்கள், இந்தியாவிலும் இருக்கின்றார்கள். சிலர் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய புகைப்படத்தை தங்களுடைய கால்களுக்கு கீழ் வைத்து மிதிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் நல்லியல்புடைய மக்களுக்கு அல்லாஹ் எப்படி அவர்களை தோற்றுவித்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு இந்த புகைப்படம் அவர்களுடைய மன அமைதி காரணமாக அமைகின்றது. நம்முடைய எதிரிகள் நினைக்கின்றார்கள் அவர்களுடைய எதிர்ப்பு அஹ்மதியத்தினுடைய முன்னேற்றத்தின் வழியில் தடையாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், ஆக முடியும் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் வாதம் புரிகின்றார்கள், நாங்கள் அஹ்மதியத்தின் குழப்பத்தை நவுசுபில்லா அஹ்மதியத்தின் குழப்பத்தை உலகத்திலிருந்து அழித்து விடுவோம் என்று கூறுகின்றார்கள். நவுசுபில்லா. மேலும் அதை உலகத்தின் மூளை வரை நாங்கள் எதிர்ப்போம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய அந்த எதிர்ப்பிலும் கூட அஹ்மதியத்தின் வெற்றிக்கான உண்மைக்கான காட்சியை காட்டுகின்றான். பாருங்கள், தன்சானியாவில் இருந்து ஒரு சம்பவம் நடக்கின்றது. கூறுகின்றார்கள், அவர் என்னுடைய பெயர் அப்துல்லா ஆகும். ஜமாத்தில் நுழைந்த பிறகு நான் எனக்காக இந்த பெயரை எனக்கு ஏற்று வைத்துக்கொண்டேன். முதலில் ஜமாத்தே அஹ்மதியாவுக்கு எதிரான ஒரு மௌல்யம் தப்லீக் செய்து கொண்டிருந்தார். தப்லீக்காக வந்து கொண்டிருந்தார். சிலர் ஒரு மௌல்யம் வந்திருந்தார் ஜமாத்தை பற்றி. அப்பொழுது மக்கள் எல்லாம் பைய செய்து விட்டார்கள். ஆனால் நான் பைய செய்யாமல் மேற்கொண்டு அஹ்மதியா ஜமாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மௌல்யம் சாவுடைய டெலிஃபோன் நம்பர் எடுத்துக்கொண்டேன். அதற்கு பிறகு மௌல்யம் சாப் திரும்பி சென்ற பிறகு நான் பார்த்தேன், இன்னும் சில மக்கள் பெரும் வண்டிகளில் வந்தார்கள். அவர்கள் இந்த புதிய அஹ்மதிகளை பார்த்து கூறினார்கள், அஹ்மதிகள் பொய்யர்கள், இவர்கள் முஸ்லிம்களே கிடையாது போன்றெல்லாம் கூற ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்து நான் அஹ்மதியா ஜமாத்துடைய மௌல்யம் சாஹிப் அவர்களிடம் ஃபோன் செய்து கூறினேன், நான் நீங்கள் பேசியது என்றால் கேட்டேன், ஆனால் பைய செய்யவில்லை. நீங்கள் சென்ற பிறகு இந்த பக்கம் முஸ்லிம்களின் ஒரு பெரும் கூட்டம் வந்தது. அவர்கள் குழப்பம் செய்ய விரும்பினார்கள், உங்களுக்கு எதிராக தூண்டி விடுவதற்கு முயற்சி செய்தார்கள்.
எனக்கு இது தெளிவான அடையாளமாகும். நீங்கள் கண்டிப்பாக உண்மையை தான் பேசுகிறீர்கள் என்று நானும் பையத் செய்த அஹ்மதியா ஜமாத்தில் இணைய விரும்புகின்றேன். இந்த எதிர்ப்பு ஒருவேளை செய்யாமல் இருந்து நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் சிறிது காலம் அவர் காத்திருந்திருப்பார் பையட் செய்வதற்கு, இன்னும் ஆய்வு செய்து வெயிட் செய்திருப்பார். ஆனால் இந்த எதிர்ப்பு ஆனது உடனடியாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய உண்மைத்துவத்தை அவர் மீது வெளிப்படுத்தி விட்டது. மேலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக அவருடைய மனதை திறந்து விட்டான். இந்தியா இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகின்றார். தப்லீகிற்காக ஒரு இடத்திற்கு சென்றிருந்தார். அங்கு ஒரு தோழர் இருந்தார். அவரை சந்தித்தார். அவர் சந்தித்த பிறகு மிகவும் மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார். தாஜிர் சாஹிப் ஆவார். நான் நீண்ட காலமாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். ராஜ்தானி என்ற ஒரு இடம். அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது கூறினார், தன்னுடைய ஜேபில் இருந்து 2-3 காகிதம் எடுத்தார். அதில் பையத் நிபந்தனைகள், மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் பற்றி திருக்குரான் மற்றும் ஹதீஸின் முன்னெடுப்புகள் இருந்தன. அவர் தானே இந்த காகிதங்களை தயார் செய்து தன்னுடைய தோழர்களிடம் விநியோகிப்பதற்காக வைத்திருந்தார். அவர் கூறினார், எனக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அவர்களை பற்றி தெரிய வந்த போது அப்பொழுது நான் 2006 அஹ்மதியா ஜமாத்தில் இணைய வேண்டும், இணைந்திருக்கிறேன் என்று அறிவு செய்துவிட்டேன். வீடியோ மூலமாகவோ ஏதோ மூலமாகவோ அவருக்கு செய்தி கிடைத்திருக்கும். ஆக அவர் அறிவிப்பு செய்து விட்டார், வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வந்து விட்டார், நான் அவருடைய பையத்தில் வருகிறேன் என்று. அப்பொழுது மக்கள் எதிர்ப்பு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு நாள் என்ன ஆனது என்றால், அந்த எதிரிகள் எல்லாம் ஒன்று கூடி என்னை அடிக்க வந்து விட்டார்கள். நீ தௌபா செய் என்று அடிக்க வந்து விட்டார்கள். பிறகு அல்லாஹ் எப்படி ஆக்கிவிட்டார் என்றால், அந்த நாள் கடுமையான நிலநடுக்கம் வந்தது. யாரெல்லாம் என்னை அடிப்பதற்காகவோ தௌபா செய்வதற்காக வந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அதிகம் இழப்பு ஏற்பட்டு விட்டது. அதன் காரணமாக அவர்கள் என்னை வந்து சேரவே முடியவில்லை. நான் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், இந்த நிலநடுக்கம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்தது. இது அல்லாஹ் மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடைய உண்மைத்துவத்திற்கு அடையாளமாகும். இதற்கு பிறகு அவர்கள் முறையாக பையத் செய்து விட்டார்கள். தன்சானியா இருக்கிறது. தன்சானியாவின் ஒரு இடம் இருக்கிறது, பகசு என்று. இங்கும் ஒரு புதிதாக பையத் செய்தவர் இருக்கின்றார், இஸ்மாயில் சாஹிப். அவர் வயலில் வேலை செய்கின்றார். அங்கு மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. கடுமையாக மின்னல் விழுகின்றது. இடி விழும் சில இடங்களில் ஆப்பிரிக்காவில் அவர்களுடைய பகுதிகளில் எங்கெல்லாம் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அங்கும் கூட இடி விழுந்து விட்டது. அவர் இதுக்கும் அதன் மேல் தாக்கம் இருந்தது. அப்பொழுது அவருக்கு அருகிலேயே இடி விழுந்திருந்தது. அவர் கூறுகின்றார், நான் ஜமாத்தின் உண்மைத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை பார்த்தேன். வானத்தின் இடி எந்த அளவு கடுமையாக இருந்தது என்றால் அது என்னை தூக்கி தூர வீசி விட்டது. நான் மயக்கமடைந்து விட்டேன். நீண்ட நேரத்திற்கு பிறகு எனக்கு நினைவு வந்தது. அப்பொழுது கடுமையான மழை பொழிந்து கொண்டிருந்தது. மழையில் நடந்த காரணமாக என்னுடைய உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. உடலில் பலவீனம் இருந்தது. என்னால் சத்தம் போட்டு யாரையும் கூப்பிடக்கூட முடியாமல் இருந்தது. மேலும் காடுக்கு அருகில் வயல் இருந்தது காரணமாக மக்கள் நடமாட்டமும் இருக்காது. நான் அல்லாஹ்விடம் துஆ செய்தேன், எனக்கு அஹ்மதியத்தின் உண்மைத்துவத்திற்கான அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று துஆ செய்தேன். அப்பொழுது அருகில் என்னிடம் ஒருவர் இருந்தார். மேலும் சேற்றில் இருந்த என்னை பார்த்து நான் வஃபாத் ஆகிவிட்டதாக கருதினார். நான் சற்று துணிவலை கொண்டு என்னுடைய கையை உயர்த்தினேன். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் புரிந்து கொண்டார். பிறகு அந்த நபர் என்னுடைய கிராமம் வரை கொண்டு சேர்ப்பதில் உதவி செய்தார். அஹ்மதியத்தின் பரக்கத்தால் எனக்கு புது வாழ்வு கிடைத்தது. அதற்கு பிறகு எனக்கு கிடைத்து விட்டது. எங்களுடைய கிராமத்தில் நான் இடி விழுந்ததன் காரணமாக நான் மரணித்து விட்டேன் என்று அறிவிப்பே செய்து விட்டிருந்தார்கள். பிறகு இது சந்தேகமின்றி அல்லாஹ்வின் ஜமாத் என்று நான் கூறுகின்றேன். நாங்கள் மரணிக்கும் வரை இந்த ஜமாத்தில் இருப்போம் என்று கூறுகின்றார். இது எனக்காக அடையாளம் என்று கூறுகின்றார். ஆக பாருங்கள், அல்லாஹ் எப்படி ஈமானை வலுப்பெறச் செய்கின்றான். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மைத்துவத்தை அல்லாஹ் இவ்வாறெல்லாம் நிரூபித்து வைக்கின்றான். எவருடைய இயல்பு நல்லியல்பாக இருக்கின்றதோ அவர் இருந்து பயன்பெற முடியும். தீய உலமாக்களில் இருந்து பயன்பெற முடியாது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செய்திருக்கக்கூடிய வாக்குறுதிக்கு ஏற்ப அல்லாஹ் எவ்வாறு மக்களை வழிநடத்துகின்றான் என்பதை பார்ப்போம். இது சம்பந்தமாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சம்பவங்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள் அஹ்மதியத்தை அன்னார் காலத்தில் ஏற்றுக்கொண்ட மக்களை பற்றி. ஆனால் இந்த தொடர் முடிவடைந்து விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றும் கூட இது போன்ற பல சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில நிகழ்வுகளை நான் முன்வைத்து விடுகின்றேன். குத்தூனு என்ற நகரத்துக்கு அருகில் ஒரு பகுதியில் இருக்கிறது. அங்கு ஒரு கிறித்தவர், செலேசட் என்ற கிறித்தவ பிரிவைச் சேர்ந்தவர், அவர் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வந்தார். மேலும் இஸ்லாத்தை பற்றி சில கேள்விகளை கேட்டார்.
அவருக்கு இஸ்லாமிய போதனை மற்றும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாமர்களுடைய வாதம் பற்றி புரிய வைக்கப்பட்டது. அவர் கூறினார், நான் அஹ்மதியா ஜமாத்தில் நுழைய விரும்புகின்றேன், எனக்கு புரிய வையுங்கள். கேட்க போட்டபோது அவர் கூறினார் उन्होंने बताया कि चंद அவர் दिन கூறினார், சில நாள்களுக்கு முன்னால் கேட்டபோது கூறினார், அல்லாஹ்வே எனக்கு நேர்வழி காட்டினான். எப்படி என்றால், சில நாள்களுக்கு முன்னால் நான் கனவில் 2 சான்றோர்களை பார்த்தேன். அவர்களில் ஒருவர் என்னை சுட்டிக்காட்டி கூறினார், நீர் எந்த மதத்தில் இருக்கின்றீர்களோ அது நேர்வழி கிடையாது. இன்னொரு சான்றோர் கூறினார், அந்த கனவில் என்னிடம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறிக்கொண்டிருந்தார். எனவே கனவுக்கு பிறகு எனக்கு செய்கை கிடைத்துவிட்டது, இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று. எவ்வாறு இருப்பினும் இதற்கு பிறகு நான் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புகைப்படம் என கனவில் காட்டப்பட்டது. இவர்தான் எனக்கு வழிகாட்டினார் என்று கூறப்பட்டது. மசீஹ் இஸ்லாமுடைய ஃபோட்டோ அவருக்கு அதுக்கப்புறம் காட்டப்பட்டது. பிறகு கனவில் இவர்தான் எனக்கு வழிகாட்டினார் என்று கூறினார். ஆக இவ்வாறு அவருக்கு அகமதி ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. பிறகு அவர்கள் அவருடைய சர்ச்சை பள்ளிவாசலாக மாற்றிவிட்டார்கள். ஆக இவ்வாறு அல்லாஹ் மசீஹ் இஸ்லாம் அவர்களை உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துகின்றான். அல்பானியா இருக்கிறது, அது அரபு பகுதியாகும். அங்கு ஒரு இளைஞர் இருந்தார், ஜக்கரியா சாஹிப். இவர் எக்கனாமிஸ்டில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்திருக்கின்றார். முதலிலோ இவர் ஜமாத்தை பற்றி இன்டர்நெட்டில் கேள்விப்பட்டிருந்தார். ஜமாத்திற்கு எதிரான எல்லா கண்டென்ட்டுகளும் உள்ளடக்கங்களையும் இவர் படித்திருந்தார். எனவே பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது அவர் பல கேள்விகளை கையில் கொண்டு வந்தார். என கடுமையான எதிரிகளுடைய விஷயங்களை படித்திருந்தார். நாயிப் சதர் சாஹிப் அவர் அங்கு அவர் கூறுகின்றார், இவர் விளக்கமாக அவருடன் பேசினார். ஆதாரத்துடன் நாயிப் சதர் சாஹிப் அவருடைய கேள்விகளுக்கு பதில் கூறினார். அந்த இளைஞரிடம் கூறினார், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களை நீங்கள் கவனமாக படியுங்கள். அப்பொழுது அவர் நூல்களை வசிக்க ஆரம்பித்தார். இஸ்லாத்தின் உண்மைத்துவம் அவருக்கு தெளிவாக ஆரம்பித்த போது, உண்மையான இஸ்லாத்தின் உண்மைத்துவம் அஹமதியத்தை பற்றி அவருக்கு தெரிய ஆரம்பித்த போது, ஹதரத் மிர்சா குலாம் அஹமத் காதியான் இஸ்லாம் அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரிய வந்த போது, அவர் முதலில் மிர்சா சாஹிப் என்று கூறி வந்தார் பேசும்பொழுது. பிறகு பேசும்பொழுது மசையா என்று மாற்றி பேச ஆரம்பித்து விட்டார். பிறகு மேலும் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். கடைசியில் அவர் இஸ்லாமிய உசூலுக்கு ஃபிலாசபி, இஸ்லாமிய தத்துவ ஞானம் அவருடைய மொழியில் படித்த போது அது எந்த அளவுக்கு அவருக்கு பிடித்து விட்டது என்றால், அவர் கடைசி வரை படித்தார். முதலிலிருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை. இதற்கிடையிலேயே கனவில் அவர் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிலாஃபத்தோடு இணையுமாறு கூறினார்கள். இதற்கு பிறகு அவர் பைய செய்து விட்டார். பைய செய்து ஜமாத் அஹ்மதியாவில் இணைந்து அதற்கு பிறகிலிருந்து இவர் முறையாக ஜமாத்தின் வெப்சைட்டை இவர் பார்த்து வருகின்றார். திருக்குரான் வசனங்களை ஓதுகின்றார். ஜமாத் தரப்பிலிருந்து செய்யப்படக்கூடிய விளக்க உரைக்காகவும் காத்து கொண்டே இருக்கின்றார். எப்பொழுது வரும், நான் படிக்கட்டும் என்று மிகவும் களப்பற்ற தன்மையோடு இவர் கலந்து கொள்கின்றார். தன்சானியா அடுத்து தன்சானியா இன்னொரு இடம், யஹூஹு என்ற ஒரு ஜமாத். இங்கு ஒரு பெண்மணி இருக்கின்றார். அவர் கூறினார், தினமும் கனவில் ஒருவர் கூறுகின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அமைதிக்கு வந்துவிடு என்று. இவருக்கு நம்முடைய மௌலவி மசீஹ் இஸ்லாமுடைய புகைப்படத்தை காட்டினார். அப்பொழுது இந்த பெண்மணி கூறினார், இந்த நபர் தான் என்னுடைய கனவில் வருகிறார். ஆக அவர்களுக்கு இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தை பற்றி விளக்கமாக கூறப்பட்டது. இதனால் அவர்கள் பைய செய்து விட்டார்கள். கிர்கிஸ்தான் அடுத்து, இதுவும் அந்த பகுதிகளில் ஒன்றாகும். கிர்கிஸ்தான் பகுதிகளில் ஒரு ஊராகும். இங்கு ஒரு இஷ்கிக் என்ற ஒரு நபர் இருக்கின்றார், ஷுஜானோ மனிதர். அவர் கூறுகின்றார், இவர் ஒரு பெண்மணி ஆவார். கூறுகின்றார், நான் கிர்கிஸ்தானின் முன்னாள் முஃப்தி ஜாலிலோ அவர் பேசுவதை கேட்டு வந்தேன், மேலும் தொழுதும் வந்தேன். பெண்மணி முஸ்லீமாக இருந்தார். பல முஸ்லீம் ஸ்டேட்கள் அங்கே இருக்கின்றன. நான் பார்த்தேன், என்னுடைய சகோதரர் தொழ ஆரம்பித்து விட்டார். அவரிடம் நல்ல மாற்றம் வருகிறது என்பதை பார்த்தேன். அவருக்கு
ஒரு அகமதி நண்பர் இருக்கிறார் என்று தெரிய வந்தது. அவர்தான் அவருக்கு மார்க்கத்தை பற்றி கூறிக்கொண்டே இருக்கின்றார். பிறகு ஒரு நாள் என்னுடைய சகோதரர் தஜ்ஜாலை பற்றி ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்றார். கேட்டபோது அவர் தஜ்ஜால் உண்மைத்துவத்தை பற்றி எனக்கு கூறினார். அப்பொழுது நான் யோசித்து பார்த்தேன், என்னுடைய சகோதரர் தவறான வழியில் இருக்கான்னு நினைத்தேன். ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு அதில் ஆர்வம் ஏற்பட்டது. எனவே சில காலத்திற்கு பிறகு என்னுடைய சகோதரருடைய அகமதி தோழர் எனக்கும் அகமதியத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி கூற ஆரம்பித்து விட்டார். அவர் திருக்குரான் மற்றும் ஹதீஸிலிருந்து நிரூபித்து காட்டினார் அகமதியத்தான் உண்மையான வழி என்று. அதற்கு பிறகு எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது, மார்க்கம் வெறும் கதை அல்ல, அது உண்மையான விஷயமாகும் என்று. பிறகு நான் கனவில் பார்த்தேன், என்னுடைய சகோதரரின் அதே தோழர் என்னை அகமதியத்தில் உண்மை இஸ்லாத்தில் எடுத்து செல்வதாக நான் கனவில் பார்க்கின்றேன். ஆக இதனால் அவர் ஈமான் கொண்டார். ஹதரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வாக்களிக்கப்பட்ட மசீ மற்றும் மஹதி ஆவார்கள். இந்தோனேஷியாவில் இருந்த ஒரு சம்பவம். ஒரு புதிதாக பேச செய்தவர் இருக்கின்றார். எனக்கு கூறப்பட்டது அஹ்மதியா ஜமாத் நவுசுபில்லா வழிகாட்டில் இருக்கிறது என்று. நான் அஹ்மதியா ஜமாத்தில் இணைவதற்கு பதிலாக அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஜமாத்தில் இணைந்து விட்டேன். அந்த 1992 அந்த ஜமாத்தின் அமீர் பிடிக்கப்பட்டார். பிறகு நான் ஒரு பீரிடம் பயிர் செய்து விட்டேன். அப்பொழுது நான் இஸ்திகாரா செய்தேன். ஒரு சான்றோரை பார்த்தேன். அவர் கூறினார், நான் தான் வாக்களிக்கப்பட்ட மசீ ஆவேன் என்று கூறினார். இந்த கனவுக்கு ஒரு வாரத்திற்கு பிறகு நான் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் விட விரும்பிய போது, நீ பையத்திலே இரு என்று என்னை நிர்பந்திக்கப்பட்டது. ஒரு வருடத்துக்கு பிறகு கூறுகின்றார்கள், ஒரு அகமதியை சந்தித்தேன். அவர் எனக்கு தப்லீக் செய்தார். அப்பொழுது நான் அவரிடம் கூறினேன், உங்களுடைய இமாம் நபி என்றால் கண்டிப்பாக அவர் ஏதாவது வாதம் புரிந்திருப்பார், அது எனக்கு கொடுங்கள் என்று கூறினேன். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் எனக்கு நூலை கொடுத்தார்கள். அந்த இரவிலேயே நான் ஒரு பள்ளிவாசலை பார்த்தேன். அதில் அகமதியா என்று எழுதப்பட்டிருந்தது கனவில். அப்பொழுது ஒரு மனிதர் வெள்ளை ஆடை அணிந்து நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், அதில் நுழையுங்கள் என்று. எவ்வாறு இருப்பினும் 3 நாட்களுக்கு பிறகு எனக்கு இஸ்லாமிய உசூல் கி ஃபிலாசபி என்ற நூலும் கொடுக்கப்பட்டது. நான் அந்த நூலை திறந்து பார்த்தேன். ஆரம்பத்திலேயே ஹதரத் மிர்சா குலாம் அலி இஸ்லாம் அவர்களுடைய புகைப்படம் இருந்தது. அவர்களுடைய முகத்தை பார்த்து எனக்கு நினைவுக்கு வந்தது, இந்த சான்றோர் தான் கடவில் நின்று கொண்டு இருந்தார் என்று நான் பார்த்தேன். பிறகு அந்த நூலை நான் முதலிலிருந்து கடைசி வரை படித்தேன். பிறகு நான் பயிர் செய்து விட்டேன். இந்தோனேஷியாவிலிருந்தே ஒரு இளைஞருக்கு தப்லீக் செய்யப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய சம்பவம், அவர் உடனடியாக பயிர் செய்து கொண்டார். அவருக்கு சில நூல்கள் வழங்கப்பட்டது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலி இஸ்லாம் அவர்களுடைய புகைப்படம் கொடுக்கப்பட்டது. அந்த இளைஞர் வீட்டுக்கு சென்ற போது, தந்தை இது என்ன என்று கேட்டப்பட்டது. இது யாருடைய புகைப்படம் என்று கேட்டார். இது இமாம் மஹதியுடைய படம் என்று மகன் கூறினார். நான் பயிர் செய்து விட்டேன் என்று கூறினார். அப்பொழுது தந்தை கூறினார், அப்படியா, சரி நானும் பைய செய்கின்றேன் என்று கூறினார். ஆக அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை திறந்து விட்டான் அந்த புகைப்படத்தை பார்க்க வைத்து. एक जगह है சிகாசோ என்ற ஒரு பகுதி இருக்கிறது மாலியில். அங்கு ஒருவர் இருக்கின்றார், ஆதம் சாஹிப். பையத் செய்வதற்காக மிஷன் ஹவுஸ் வந்திருந்தார். பையத்திற்கான காரணத்தை அவரிடம் கேட்டபோது அவர் கூறினார், அவர் அஹ்மதியா ரேடியோவை மிகவும் ஆர்வமாக கேட்பார். ஒரு நாள் ரேடியோ கேட்கும் பொழுது அவர் கண்ணயர்ந்து உறங்கிவிட்டார். அப்பொழுது அவர் ஒரு அழகான தோட்டத்தை செல்வதாக கனவில் பார்த்தார். அதில் எல்லா விதமான பூக்களும் பழங்களும் இருக்கின்றன. அதே தோட்டத்தில் அவர் ஒரு மூலையில் பார்த்தார், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்கள் தம்முடைய ஹலீஃபாக்களோடும் தோழர்களும் இருக்கின்றார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான அவைக்கு சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி ஒரு நபரை பற்றி கூறினார்கள். அவர் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஆவார். சென்று அவரிடம் பைஅத் செய்ய என்று கூறினார்கள். அந்த ஆதம் சாஹிப் கூறினார், இந்த கனவுக்கு பிறகு
நான் பைய செய்யவில்லை என்று சொன்னால் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் கட்டுப்படாதவன் ஆகிவிடுவேன். எனவே உடனடியாக என்னுடைய பையத்தை வாங்கிக் கொள்கின்றார். இன்னும் இந்த ஆதரவுகள், இந்த ஆதரவான அடையாளங்கள் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வழிகாட்டக்கூடியவை அல்லவா இல்லையா? அது குலாம் அஹமத் காதியான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த வாக்களிக்கப்பட்ட மசி மற்றும் மஹதி ஆவார்கள். அவர்களுடைய வருகைக்கான செய்தியை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். உள்ளம் நீதியோடு இருக்கிறது என்றால், இயல்பு நன்றாக இருக்கிறது என்றால், இந்த பெயர் தாங்கி அறிஞர்களுக்கு பின்னால் செல்வதற்கு பதிலாக ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடம் நேர்வழி கேட்க வேண்டும். பிறகு ஜமாத்தை பற்றி சரியாக தீர்ப்பு செய்ய வேண்டும், எதிர்ப்பில் இல்லாமல். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், அல்லாஹ் எண்ணி இருக்கின்றான், அவன் இந்த இயக்கத்தை அதிகரிக்க வேண்டும். எனவே யாரால் இதை நிறுத்த முடியும்? உங்களுக்கு தெரியாதா? அரசன் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பிறகு யாரெல்லாம் பூமி மற்றும் வானத்திற்கு அரசனாக இருக்கின்றானோ அவனால் களைப்படைய முடியுமா? இன்றிலிருந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னால், சொல்ல போனால் அதற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு செய்தி அறிவித்தான். எப்படிப்பட்ட நேரத்தில் என்றால், யாரும் என்னிடம் வராமல் கூட இருந்தார்கள். எனக்கு ஒரு கடிதம் கூட வராது. அப்படி யாரென்றே தெரியாமல் இருந்த அந்த தருணத்தில் நான் வாதம் புரிந்தேன். அது பராஹின் அஹ்மதியாவில் அச்சிடப்பட்டு இருக்கின்றது. மேலும் அந்த நூல் இப்பொழுது எதிரிகளிடம் இருக்கின்றன. மேலும் கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்களிடம் கூட இருக்கின்றது. மக்கா மற்றும் மதீனா வரையும் சென்றடைந்திருக்கின்றது. அதை திறந்து பாருங்கள், அதை படியுங்கள். அப்பொழுது அல்லாஹ் என்னிடம் கூறினான், யஅதூன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் வ யஅதீக மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். அதாவது உம்மிடம் தொலைதூரத்திலிருந்து மக்கள் வருவார்கள், அவர்கள் எல்லா வழியிலிருந்தும் வருவார்கள். அவர்கள் அந்த வழிகள் குண்டும் குழியுமாகிவிடும். பிறகு இந்த மக்கள் பெரும் எண்ணிக்கையில் வருவார்கள். நீர் அவர்களை கண்டு களைப்படையக்கூடாது. மேலும் அவர்களிடம் நீர் மக்கள் அதிகமாக வரும்பொழுது ஒரு மனிதன் களைப்படைந்து விடுகின்றான். மேலும் அவர்களை சந்தித்து அவன் வெறுப்படைந்து விடுகின்றான். அதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆக இந்த தீய ஒழுக்கத்திலிருந்து அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். நீர் களைப்படையவே கூடாது. மேலும் அந்த விருந்தோம்பலுக்கான அவசியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் கொடுக்கப்பட்டது என்றால், அப்பொழுது என்னிடம் யாருமே வராமல் இருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எத்தனை பேர் இருக்கின்றீர்கள். இது எவ்வளவு பெரிய அடையாளம் என்று பாருங்கள். இதிலிருந்து அல்லாஹ் மறைவானவனாக இருக்கிறான் என்பது நிரூபணமாகின்றது. இதே போன்ற செய்தி மறைவான இறைவன் இல்லாமல் வேறு யாரால் கொடுக்க முடியும்? மேலும் யாராலும் இது போன்று கொடுக்க முடியாது. இந்த நிலையில் ஒரு உண்மையான மூமின் கவனம் செலுத்தும் பொழுது அவருக்கு இன்பம் வருகின்றது. அவர் இறைவன் இருக்கின்றான் என்று உறுதியாக நம்புகின்றார். அவன் மறைவான விஷயங்களை பற்றி செய்தி அளிக்கின்றான். அவன் விருந்தினர்கள் வருவார்கள், பெரும்பான்மையாக வருவார்கள் என்று கூறினான். பிறகு அவர்களுடைய உணவுக்கு அதிகமான விஷயங்கள் தேவைப்பட்டது. மேலும் அவர்களுக்காக வீடுகளுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. அதற்காகவும் அவன் உடனே செய்தியை வழங்கினான். யாத்தீக மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்பொழுது இன்று பாருங்கள், காதியானை பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினால் எண்ணற்ற கெஸ்ட் ஹவுஸ்கள் இருக்கின்றன, எண்ணற்ற கட்டடங்கள் கட்டப்பட்டு விட்டன. நீங்கள் கவனம் செலுத்துங்கள். எந்த வேலையை அல்லாஹ் தானே செய்வேன் என்று வாக்குறுதி அளித்தானோ, எதற்காக அல்லாஹ் எண்ணம் கொண்டிருந்தானோ, யாரால் அல்லாஹின் எண்ணத்தை நிறுத்த முடியும்? அவனே எல்லா தேவைகளுக்கும் போதுமானவனாக இருக்கின்றான். அவனை நிறைவேற்றுகின்றான். இது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட பணியாகவும், இவ்வளவு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லி, அதாவது ஒரு குழந்தையும் பிறந்து அந்த குழந்தைக்கே குழந்தை பிறக்கும் அளவுக்கு காலம் கடந்துவிட்ட பிறகு அது நிறைவேறுகின்றது. இதுதான் அல்லாஹ்வின் மறைகள் எழுதப்பட்டுள்ளது. உண்மையாளருடைய உண்மை ஒரு அடையாளமாக இது இருக்கின்றது. இது மிகப்பெரிய அடையாளமாகும். இதை பற்றி கவனம் செலுத்துங்கள். திருக்குர்ஆனிலும் தெரிய வருகின்றது. ஈமான் மிகவும் ஆழமாக சிந்திப்பதன் காரணமாக இருக்கின்றது. எவர்கள் அல்லாஹ்வின் அடையாளங்கள் மீது ஆழ்ந்து கவனம் செலுத்துவதில்லையோ அவர்கள் வழி தடுமாற வாய்ப்பு இருக்கின்றது. இது முக்கியமான விஷயம் இருக்கின்றது. மனிதன் தன்னுடைய ஈமான் எப்பொழுது வரை முன்னேற்றம் அடைய முடியாது என்றால், இறைவனுடைய சொல்கள் மற்றும் செயல்களை அவன் ஆழமாக பார்க்காதவரை. எனவே இந்த அமைப்பு அதற்காகவே தோன்றியிருக்கின்றது, உங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக. எந்த ஒரு மற்ற மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த அளவு துணிவல் எங்கே இருக்கின்றது? இப்படி போன்ற புத்தம் புதிய அடையாளங்களை முன்வைப்பதற்கான ஆற்றல் எங்கே இருக்கின்றது? ஜமாத் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவு அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது வெறும் அல்லாஹ்வின் செயலாகும். வேறு யாருக்கும் தலையீடு கிடையாது. இன்று காதியானில் இன்று நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்களே, யாரெல்லாம் தங்களுடைய நாடுகள் இருந்து கொண்டு ஜலசாவில் கலந்து கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயமாக அதே வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மற்றும் மஹதி ஆவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த அதே மஹதி ஆவார்கள். அவர்கள் அந்த முன்னறிவுகளுக்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுடன் அல்லாஹ்வுடைய உதவி ஆதரவுகள் எப்பொழுதும் இருந்து வந்துள்ளன, மேலும் இருந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஒவ்வொரு அஹமதியும் இதற்காக உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய
அகப்புற நிலைமைகளை பற்றி நாம் ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் அவற்றை மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் துவாவும் செய்வோம். இதற்கு பிறகு துவாவில் உங்களுடைய பாலஸ்தீனத்து சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் குழந்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் விரைவில் அவர்களை அநீதி எனும் மாவரைக்கும் மந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவானாக. இந்த முஸ்லிம்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக அவர்களை இந்த அரசாங்கங்கள் அவர்களை அழிவிற்கு ஆளாக்கி இருக்கின்றன. பாகிஸ்தான் மக்களுக்காக துவா செய்யுங்கள். இறைவரியில் சிறை சென்றவர்களுக்காக துவா செய்யுங்கள். புதிய ஆண்டு துவங்க இருக்கின்றது. இந்த இரவு தஹஜுதில் நீங்கள் புதிய ஆண்டு அருளுக்குரியதாக ஆவதற்காக, மேலும் உலகத்திலிருந்து இந்த அநீதி அழிவதற்காக துவா செய்யுங்கள். உலகத்திற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகை நோக்கத்தை புரிவதற்கான தௌஃபீக் கிடைப்பதற்காக துவா செய்யுங்கள். அவர் அன்னாரை ஏற்றுக்கொள்வதற்கு நல்வாய்ப்பு கிடைப்பதற்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. காதியானின் வருகை இப்பொழுது கிட்டத்தட்ட 15,000, அதாவது 14,930. நான் கூறினேன் 42 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த அருளுக்குரிய ஜல்சாவை அருளுக்குரியதாக்குவானாக. குறிப்பாக புதிய ஆண்டு எல்லாவற்றையும் அருளுக்குரியதாவதற்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் முஸ்லிம் மக்கள் மீது, முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கருள் புரிவானாக. மேலும் ஜமாத்துடைய முன்னேற்றத்தையும் வழங்குவானாக. இன்னும் அதிகமாக வழிவகைகளை கொடுப்பானாக. முன்னேற்றங்களை வழங்கிக்கொண்டே செல்வானாக. துவா செய்யுங்கள். ஆமீன்.